பாட்டி, என் தங்கமே. அம்மாடி, பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லா இருமா, நல்லா இரு. எழுந்திரி, எழுந்திருமா. வாசு, பாரு புள்ளைய அப்படியே நேத்து பிறந்தவ மாதிரி இருந்தா, அதுக்குள்ள பெரிய மனுஷி ஆயிட்டா. என்னாச்சு இப்போ? பாட்டி திவ்யா கட்டுப்பிடிச்சு அழுகுறாங்க. அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா? சந்தோஷம்னா சிரிப்பு தானே வரும், அழுக எப்படி வரும்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நேத்துல இருந்து கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கான். அம்மா இதோ வந்துரு. அம்மா இந்தாங்க, இத உங்க கையால ஊட்டி விடுங்க. இந்தா. ரங்கநாயகி அம்மா. என்ன கற்பகம், எதுக்கு இப்படி அழுவுற? எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ரங்கநாயகி அம்மா. கடவுள் சரியான சந்தர்ப்பத்துல தான் உங்களை பார்க்க வச்சு சந்திக்க வச்சிருக்காரு. நீங்களும் இங்க இல்லைன்னா, நான் இங்க இல்லாதப்போ என் பேத்தி யாரும் இல்லாத அனாத மாதிரி ஆயிருப்பாளே. ஐயோ, என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? அம்மா சொல்றது உண்மைதாங்க. நீங்களா இல்லைன்னா நான் தனியா என்ன பண்ணிருப்பேன் சொல்லுங்க. இந்த மாதிரி சமயத்துல ஒரு பொண்ணுக்கு அரவணைப்பே அவ அம்மாதான். அந்த குடுப்பனை என் பேத்திக்கு இல்ல. ஆனா அந்த குறை தெரியாம அவளுக்கு ஒரு அம்மாவா இருந்து நீங்க பாத்துக்கிட்டீங்க. நான் தெய்வத்தை தேடி கோயிலுக்கு போனேன். ஆனா அந்த தெய்வம் எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குமா? என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ரொம்ப நன்றிமா. இதோ பாரு கற்பகம், என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் நீயும் தம்பியும் முன்னாடி வந்து நிக்கலையா? என் மகளுக்கு ஒண்ணுனா தம்பி ஓடி வரல? என் பையனை எழுந்து துக்கத்துல இருந்தப்போ என் மருமகளுக்கு ஆறுதலா நீங்க வரல? இதெல்லாம் சொல்லியா வந்தீங்க? நல்ல பழக்க வழக்கங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அனுசரணையா சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டு துக்கத்தை பங்கெடுத்துக்கிறது தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, யாரும் இல்ல நினைச்சுக்காதீங்க. நாங்க இருக்கோம், இது நம்ம குடும்பம். சரி, நீ முதல்ல வந்த களைப்பை போக்கிட்டு வா, நாம நிதானமா உட்கார்ந்து பேசுவோம். சரி இருங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் என் கையால நான் சமைச்சு போடுறேன். அது எப்படி என் மருமக இருக்கும்போது நடக்கும்? அவ அப்பவே சமைச்சு வச்சுட்டா, நீ சாப்பிட வந்தா மட்டும் போதும். ரங்கநாயகி அம்மா, எல்லாரும் மகாலட்சுமி மாதிரி மருமக வேணும்னு நினைப்பாங்க. ஆனா உங்களுக்கு அந்த மகாலட்சுமி மருமகளா வந்திருக்கா.